ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, ஏன் ஒரு வில்லா வாங்குறீங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம். இப்போ இதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் பதிவுத்துறை ஏற்கனவே லெஸ் பண்ணிட்டாங்க. 1/12/2023 அன்னைக்கே ஒரு அரசாணை மூலிமா இதை ரிடியூஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதில் இன்னும் சில கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ 2025 ஒரு அரசாணை மூலிமா இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால வீடியோவை கடைசி வரல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 30/11/2023 முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வீட்டை நீங்கள் வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது அதுக்கான அடிநிலம், கட்டடம் இது ரெண்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும். இதுதான் அப்போ இருந்த விதிமுறை. ஆனால் 1/12/2023 பதிவுத்துறை ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிநிலம், கட்டடம் இது ரெண்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக பத்திரப்பதிவு பண்ண வேண்டாம். இனிமேல் இது ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரே டாக்குமெண்ட்டாக நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுங்க அப்படின்ற அந்த உத்தரவை அந்த அரசாணையில் அவங்க போடுறாங்க. 30/11/2023 முன்னாடியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிறதுக்காக நீங்கள் கட்டுமான ஒப்பந்தம் போட்டுட்டீங்க. இந்த அரசாணை எப்போ வெளிவருது? 1/12/2023 தான் வெளிவருது. இதுக்கப்புறம் அந்த கட்டுமான பணி முழுமையாக முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடும்போது அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ செலுத்துனீங்களோ அந்த அமௌண்ட்டை இப்போ நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது கழிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா போதும். இதை தான் அந்த அரசாணையில் அவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளான விஷயந்தான். அதாவது அரசாணை வர்றதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டாச்சு. அரசாணை வந்ததுக்கப்புறம் வேலை முடியுது. வேலை முடிஞ்சோடனே நம்ம பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ண போகும்போது ஏற்கனவே போட்ட அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்டர் ஃபீஸ் கட்டணுமோ அதை இப்போ லெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.